A family uses 8 kilowatt power. Family used up power 8 kilowatt. எப்படின்னு பார்ப்போம். Power. What direct solar energy is incident on the horizontal surface. ஒரு சர்ஃபேஸ்ல சோலார் எனர்ஜி வந்து விழுது. ஓகே, வித் ஆவரேஜ் ரேட் ஆஃப் பவர் கொடுத்துருக்கான். பவர் இஸ் 200 watt power per square meter square. சரி, direct solar energy is incident on the horizontal surface at an average rate of 200 watt per square meter. ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. If 20% of the energy can be converted into useful energy, அப்போ useful power is 20% of total power. What is the total power? 200 watt per meter square. அப்ப கேன்சல் பண்ணா 40 watt per meter square தான் ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல பவர் கிடைக்கும். பவர் கிடைச்சது ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல 40 watt per meter square. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். How large an area is needed to get 8 kilowatt hour? என்ன, உனக்கு ஏரியா கீழே இருக்கு. அப்போ டோட்டல் பவர் வில் பி ஈக்குவல் டு இத ஏரியாவால மல்டிப்ளை பண்ண அந்த டோட்டல் பவர் வரணும். அப்போ பவர் இன்டு ஏரியா, ஏரியா தான் உனக்கு வேணும். ஏரியா வில் பி டோட்டல் பவர் பை இந்த பவர் per unit area. Total power 8 kilowatt. இந்த பவர் எவ்வளவு? 40 watt மீட்டர் ஸ்கொயர் மேல போயிடும். அவ்வளவுதான், இதான் நீ கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா. அப்போ இது 10 to the power of 2, இது 2, ஆன்சர் 200 மீட்டர் ஸ்கொயர். இதான் ஏரியா. ரொம்ப டைரக்ட் சம் இதெல்லாம். இன்னொரு தடவை என்னன்றதை பார்ப்போம். இதுல மூணாவது பார்ட் இருக்கு, நம்ம ரெண்டாவது பார்ட் தான் முடிச்சிருக்கோம். மறுபடியும் சொல்றேன், என்ன சொல்றான்? 200 watt per meter squareல watt per meter square 200 watt per meter square பவர் இன்சிடென்ட் ஆகுது. ஆனா எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறல. இதுல 20% தான் யூஸ்ஃபுல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. அப்ப 20% பவர் இன்சிடென்ட் இது. அப்போ இதான் ஒரு மீட்டர் ஸ்கொயர்ல கிடைச்ச எலக்ட்ரிக்கல் பவர். ஆனா நமக்கு வேண்டியது மொத்தம் 8 கிலோவாட் பவர் வேணும். மொத்த பவர், டோட்டல் பவர் இஸ் 8 கிலோவாட். அவ பவர் பர் யூனிட் ஏரியா இன்டு ஏரியா. பெரிய வெளியேற்றின டோட்டல் பவர் பை பவர் பர் யூனிட் ஏரியா. இதான் ஃபார்முலா. இப்போ டோட்டல் பவர் 8 எவ்வளவு? 8 கிலோ, 8 × 10³ வாட் பை 40 வாட் per meter square. கால்குலேட் பண்ணா உனக்கு என்ன கிடைச்சது? ஏரியா 200 மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது compare the area to that of roof of the typical house. அந்த typical house உடைய ஏரியாவையும், சரியா, compare this area to that of roof of the typical house. அந்த typical house உடைய ஏரியா ஒன்றும் கொடுக்கலையே. எதை அப்ப டிவைட் பண்ணாம ஏரியா ஆஃப் த ரூஃப் ஆஃப் த கிவன் ஹவுஸ்ன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். எப்படி கண்டுபிடிச்சான்னா, ஓகே 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 மொத்த ஏரியா என்ன இருந்திருக்கும்? இதான் இப்ப கொஸ்டின். 200 watt per square meter. அவன் மொத்தம் அவன்கிட்ட 200 watt per square meter ஏரியா தான் இருந்துச்சு மொத்தம். அப்போ அவனுடைய ஏரியா ஆஃப் த ரூஃப் வந்து 8 கிலோவாட். அப்போ இதுல
யூஸ்ஃபுல் எனர்ஜியா மாறினது எத்தனை ஏரியா இருந்தா போதும்? 200 மீட்டர் ஸ்கொயர் இருந்தா போதும். ஆனா ஆக்சுவல் ஏரியா என்னவா இருந்திருக்கும்? இந்த ஏரியா தான் எனர்ஜி யூஸ்ஃபுல்லா மாறினது. How large the area needed to supply? Compare this area to the roof of the typical house. இது இப்படி யோசிக்கணும். 200 watt per meter squared வந்து இன்சிடென்ட் ஆச்சு. சரியா? இன்சிடென்ட் ஆன ஏரியா ஆஃப் த ரூஃப் ஆஃப் த கிவன் ஹவுஸ் இஸ், இந்த டேட்டா இங்க மிஸ் ஆயிருக்குன்னு நான் அதான் என்னடா கொடுக்கலன்னு பார்த்தேன். எழுதுக்கு இந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, கம்பேர் த ஏரியா to that of the roof of the house constructed in the plot of 20 by 15 meter, 20 meter into 15 meter ஏரியா இருக்கிற இடத்துல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. புரியுதா? அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, கம்பேர் த ஏரியா ஆஃப் த பிளாட் டு தட் ஆஃப் ஏரியா ஆஃப் த ஹவுஸ் தான். இது ஏரியா ஆஃப் த பிளாட். அப்ப ஏரியா ஆஃப் த பிளாட் எவ்வளவு? இது ஏ டாஷ்னு வச்சுக்கலாம். 20 மீட்டர் இன்டு 15, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 20 இன்டு 15, பெர்மிஷன் டு கவர் அப் டு 70%. அப்போ மொத்த ஏரியா 70% ஆஃப், அத சம்ம கடைசி பார்ட்ட மறுபடியும் படிக்கிறேன். கம்பேர் திஸ் ஏரியா, இந்த ஏரியாவை, to that of roof of the house constructed on the plot of 20 meter to 15 meter with the permission cover up to 70%. அப்ப 70% of the area. What is the area? 20 into 15. அப்ப 70 by 100 into, so 2 5 10 1 300 வருமாடா? இது 3 டைம்ஸ் போயிருமாடா? 3 2100 மீட்டர் ஸ்கொயர் தான் என்ன கொடுத்துருக்கான் அந்த அந்த பில்டிங் உடைய ஏரியா. இப்போ இத்தனை ஏரியால லைட் பட்டாலே போதும். அப்போ என்ன கேட்டிருக்கான்? ரிக்வயர்ட் ரேஷியோ. அதான் அந்த வேர்ட் கொடுத்துருக்கு பாரு. கம்பேர் திஸ் ஏரியா டு த ரூஃப் ஆஃப் த டிபிக்கல் ஹவுஸ். அப்ப 200 ஒரிஜினல் ஏரியா பை இது ஏரியா ஆஃப் த ஏரியா ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் பவர் பை கம்ப்ளீட் ஏரியா பை 210. இதத்தான் அவன் கால்குலேட் பண்ணியிருக்கான், which is equal to 20:21 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்கான். இது லாஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் ஆன்சர் கொஸ்டின்ல கம்ப்ளீட் ஆகல, அதை கம்ப்ளீட் பண்ணு. இதான் அந்த ஃபார்முலா. அடுத்தது போலாம். கொஸ்டின் நம்பர், அப்ப இந்த கொஸ்டின் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட், டைரக்ட் சோலார் எனர்ஜி இன்சிடென்ட் ஆன் த, மொத்தமா அந்த வீட்டு மேல விழுந்த எனர்ஜி பெர் மீட்டர் ஸ்கொயர்ல அது எவ்வளவு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு? 8 கிலோவாட் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆனா அவன் கிளியரா சொல்லிட்டா, இந்த 20 வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்ல, அதுல 20% தான் யூஸ்ஃபுல் எலக்ட்ரிக்கல் பவர். இது லைட் எனர்ஜி, லைட் பவர், லைட் பவரா வந்து விழுது. அப்ப அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. இதுல 20%. அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்ல 40 வாட் தான். அப்ப மொத்தம் எத்தனை ஏரியா இருந்திருக்குன்னா 200 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருந்தா தான் இவ்வளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன சொல்றான்? ஒரிஜினல் ஏரியா இதை விட அதிகம் இருக்குடான்றான். அதைத்தான் இங்க சொல்றான். மொத்த பிளாட் ஏரியா இவ்வளவு, அதுல 70% வீடு இருக்கு. அப்போ மொத்த ஏரியா எவ்வளவு? 70% ஆஃப் த ஏரியா ஆஃப் த பிளாட் போட்டேன்னா இவ்வளவு. இதான் இது ஏரியா which convert that electrical energy. This is the total area. ரெண்டு ரேஷியோ